பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இப்போது நேற்று ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆந்திர பிரதேசனுடைய ரேங்க் லிஸ்ட்டு நீட் 2023 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு 700க்கு மேலே எவ்வளவு, 720 எவ்வளவு, 650 அண்ட் எபோவ் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தோம். அது போக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு எவ்வளவு, குவாலிஃபைடு எவ்வளவு, இது எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக தெலுங்கானா, ஓகேங்களா, தெலுங்கானாவிலேருந்து ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும், எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில், தெலுங்கானாவுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு 700+ எவ்வளவு அந்த டேட்டாவை மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் நேற்று வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களே தமிழ்நாடோடைய கம்பேர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி மார்க் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டினுடைய நீட் 2023க்கான ரேங்க் லிஸ்ட். இதில் 715 ஃபஸ்ட்டு மார்க் வந்து 715, ஓகேங்களா. 700+ பார்த்தீங்கன்னா 21 பேர் வாங்கியிருக்காங்க. 700+ எத்தனை பேர்? 21 ஸ்டூடெண்ட்டு வாங்கியிருக்காங்க. 700+. இதை உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணியே காமிச்சிட்றேன். 21 ஸ்டூடெண்ட்டு. பேர் வந்து சதாலலித் ரோஹன் ரெட்டி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 700 அண்ட் எபோவ் 21 ஸ்டூடெண்ட்டு. 650 அண்ட் எபோவ் எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 ஸ்டூடெண்ட்ஸ். 650 அண்ட் எபோவ் 212. இங்கே வந்துடலாம். 650 அண்ட் எபோவ் வந்து 212, இங்கே 212 இது வரைக்கும் வந்துருக்குது. இதையும் மார்க்கையும் பார்த்துடலாம். 212. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, நல்லமாதா பிரத்யூன் ரெட்டி, ஓகேங்களா. எத்தனை மார்க் வரைக்கும்? 650+. அடுத்தது 600+ பார்த்தீங்கன்னா 525 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 600+ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 525. 525 எங்கே இருக்குது? ஒரே செகண்ட், இங்கே இருக்குது, ஓகேங்களா. 525 மேலே 600+. 550+. இதையும் மார்க் பார்த்துடலாம். 525 ஸ்டூடெண்ட்ஸு. இந்த யார்? வீர மச்சனி ராம், ஓகே. இவர் வந்து 600 அண்ட் எபோவ். அடுத்தது 550 அண்ட் எபோவ் பார்த்தீங்கன்னா 1132 ஸ்டூடெண்ட்ஸ். 1132 இருங்க வந்துடுறேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு வரேன். 132 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எது வரைக்கும்? 550 அண்ட் எபோவ். 550 அண்ட் எபோவ் எவ்வளவு? 1132 ஸ்டூடெண்ட்ஸு. சரி, இதை பார்த்தீங்கன்னா 1132 யார்? 550 அண்ட் எபோவ். 500 அண்ட் எபோவ் பார்த்தீங்கன்னா 2371. 2371. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். 2371 இங்கே 2371 ஸ்டூடெண்ட்ஸு. எத்தனை? 2371 இங்கே இருக்குது, ஓகேங்களா. எர்ரா மெஹானா இவங்க வந்து ஃபீமேல் 500 அண்ட் எபோவ் எடுத்திருக்காங்க. இப்போது இதை வந்து எவ்வளோ சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸு 1,44,516. 516, ஓகேங்களா. தெலுங்கானாவில் அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 72,000
842 72,842. அப்போது தெலுங்கானாக்கும் தமிழ்நாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 71,674. இது வந்து தெலுங்கானாவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸினுடைய டேட்டா. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி ஆந்திர பிரதேசில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதை மாடலாக வச்சு நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேருன்னா 78,693. 78,693. இதுவே தெலங்கானாவில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னா 42,654. அப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 36,039. அப்போது 36,039 வந்து தமிழ்நாட்டை விட தெலுங்கானாவை விட தமிழ்நாடு அதிகமாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தெலுங்கானா ஸ்டூடெண்ட்ஸை விட 36,039 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃபை நான் வந்துட்டு நம்ம எஸ்ஏபி டெலகிராம் பேஜ்லேயும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்க்கு நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி நீங்களும் தமிழ்நாடு அண்டு தெலுங்கானாவையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தெலுங்கானா ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்பேர் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஜூலை 10க்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும், எத்தனை பேர் 700 +, 650 + எவ்வளவு, 600 எவ்வளவு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 5,175 சீட்ஸ் இன்க்ளூடிங் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைங்கிறது தெரியும். அப்போது இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்டு இஎஸ்ஐசிக்கு. இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கும் இஎஸ்ஐக்கும் எந்த ரேங்க் வரைக்கும், எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே 100% பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தெலுங்கானாவை மட்டும் நீங்கள் ஆல்ரெடி இதில் உங்களுக்கு ஃபெமிலியர் இருக்கிறனால 2 வீடியோ நீங்கள் பார்த்ததுனால நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பாய், see you, have a nice day.